வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பணக்காரனா இந்த ராசி ஆகுமா ஆகாதா? மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடக ராசி கண்டிப்பாக பணக்காரர் ஆகிடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க மகர ராசி ஏழையாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி அடிப்படையில் பணக்காரன் ஆவாங்களா, இல்லை அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய யோகங்கள் அடிப்படையில் ஒருத்தர் பணக்காரன் ஆவாங்களா? யோகங்கள் அடிப்படை தான் ஆவாங்கிறது உண்மை. பட் அந்த ராசி எதுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்தனை மடங்கு கொண்டு போகிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ரூட்டில் அதை எப்படி கொண்டு போகும், நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவீங்க, எப்போதுலேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம் தொடர்ந்து. ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறக்கிறதே ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்களே, உண்மையா? உண்மைதான், உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. சந்திரன் அங்கே உச்சம் அடைகிறார். சந்திரன் உச்சம் அடைஞ்சாலே மனசு எப்படின்னா திடீர்னு அது என்ன நினைக்குதோ அது ஃபுல் எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல் எனர்ஜி யாராவது நெகட்டிவாக நான் போராடணும், நான் கஷ்டப்படணும் யாராவது நினைக்க மாட்டாங்க. ஆனால் சந்திரன் உங்களுக்கு உச்சமாக இருந்து அதோட ராகுக்கு இது சேராமல் சந்திரன் தனியாக இருக்குது, குரு பார்வை விழுதுருக்கில் குருவோட சேர்ந்துருக்குன்னா, ரிஷப ராசியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் மினிமம் கேரண்டி நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்னும் வளர்ச்சியோடு இன்னும் வசதியோடு இருப்பீங்க. ஸோ ஷுவராக நீங்கள் ஒரு வெல்த்தியான ஒரு லைஃப்பில் வெல்த்தியான ஃபேமிலி இருக்க போகிறீங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணுது. இது சந்திரன் குருவுடைய காம்பினேஷன். சப்போஸ் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நான் ரிஷபராசி, சுக்கிரன் அங்கேயே இருக்கார், அங்கேயே சந்திரன் இருக்கார், இன்னும் சூப்பர். சந்திரன் மனசு, சுக்கிரன் உங்கள் லக்னாதிபதி. இந்த லக்னாதிபதியும் ராசியாதிபதியும் ஒரே ஆளாக இருந்து அது சந்திரனோட போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னோம்னா ஷுவராக உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குன்னா, மனசுலேயே பயங்கரமான ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஒரு வெறித்தனமான ஒரு முன்னேற்றத்துக்குண்டான துடிப்பு, அதோடு சேர்ந்து ஒரு உழைப்பு, அதோடு சேர்ந்து ஒரு அதிர்ஷ்டம், இந்த காம்பினேஷனில் நீங்கள வெல்தி ஆகிடும். ஸோ இது ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த ரிஷப ராசியில் நீங்கள் பிறந்துட்டீங்கன்னா இந்த குரு உச்சமாக அடையலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவ்வளோ பெரிய ஸ்கோர் இல்லை. ஸோ அந்த இடத்துல அதை நம்ம விட்டுடுவோம். ஓகே, அடுத்த ஆப்ஷன் வந்துடுவோம். சந்திரன் ரிஷபத்தில் இருக்குது, சந்திரன் உச்சமாக இருக்குது, எந்த காம்பினேஷனில் நீங்கள் வசதி ஆவீங்க? சுக்கிரன் உச்சமாக இருக்காரான்னு பாருங்கள். குரு உச்சமாக இருக்கிறத விட சுக்கிரன் உச்சமாக இருக்காரா உங்கள் சார்ட்டில்? நீங்கள் ரிஷபராசியாக இருந்து உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்காரா? டெஃபினட்டாக வெல்தியான ஒரு லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஒரு காலகட்டத்தில் வசதியாக வருவீங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாட்ரி, திடீர் ஜாக்பாட் என்ன வேணால் நடக்கலாம். ரைட். இதே ரிஷபராசியில் பிறகு ஒருவேளை நான் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கேன், எனக்கு வருமானம்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது, நான் எப்படி வசதியாக முடியும்? கரெக்டு தான், நியாயமான கேள்வி. இப்போ ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் ஒன்று தந்தை, இல்லை சகோதரர்கள், இல்லை கணவன், இந்த 3 பேர் மூலயமா அதிகமான வசதிகளை உண்டு பண்ண, இல்லை தனக்கு பிறக்கக்கூடிய மகன் அல்லது மகள். சரி, இப்போ நீங்கள் ரிஷபராசி அப்படின்னு வச்சுங்க. உங்கள் சார்ட்டில் நீங்கள் வெரிஃபை பண்ணுறது என்னென்னா, குரு இந்த தனுர் ராசியில் எங்கேயாவது ஆட்சியில் இருக்காரா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா அதுதான் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். குரு ரிஷபத்தில் பிறந்த, ரிஷப ராசியில் பிறந்த குரு, அதாவது சுக்கிரனும் வலுவடையணும், ரூல் இருக்குது. சுக்கிரனும் வலுவடைஞ்சு எய்தர் இந்த ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லையோ இல்லை 11th ஹவுஸ்லையோ, ஒன்று ஆட்சிலையோ இல்லை உச்சத்துலையோ நின்று அந்த குரு 8th ஹவுஸில் வந்துட்டாருன்னு சொன்னோம்னா டெஃபினட்டாக இந்த சுக்கிரனுக்கும் அந்த குருவுக்கும் எய்தர் 6 and 8லேயோ இல்லை அது 1 and 4 அதாவது ஸ்கொயர்லேயோ கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நிச்சயமாக உங்களை ஒரு பணக்காரனை ஆக்கி விட்டுடும். ஒரு பெண்ணாதையும் ஒரு பணக்காரை ஆக்கி விட்டுடும். அந்த செல்வத்தை எப்படியோ கொண்டு வந்துடும். இது ஒரு பேசிக்கான ரூல் தான். அதுக்கப்புறம் ரிஷப ராசியில் பிறக்கிறவங்க ஒரு 3வது விஷயமா செக் பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். சனி எப்படியாவது ஒரு மினிமம் கேரண்டி, மினிமம் ஸ்கோர்னு சொல்லுவோம் இல்லையா, 40% தான் கூட போதும். அது உச்சமாக இருக்க தேவையில்லை, அது ஆட்சியாக இருக்க தேவையில்லை, அது ரொம்ப பலமாக இருக்க தேவையில்லை, வர்க்கோதும் அடைய தேவையில்லை. பட் அது ஒரு மினிமமான ஒரு ஸ்கோரில் ஏதோ ஒரு இடத்துல அப்படியே இருக்கார், ஒரு ஆவரேஜாக இருக்காருன்னா கூட போதும். உங்களை டெஃபினட்டாக அவங்களுடைய உழைப்பு அங்கீகரிக்கப்படும். உங்கள் முன்னேற்றம் டெஃபினட்டாக வேகமாக இருக்கும். ஃபைனல் கன்ஃபர்மேஷன், புதன் எங்கே இருக்காருன்னு அப்படியே ஒரு 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 பைனாக்கல் லென்ஸை வச்சு பார்த்துருங்க. புதன் எங்கே இருக்கார்? புதன் கெட்டு போகாமல், நீச்சம் அடையாமல், பலமாக ஒரு ஆட்சியில் இருக்கார், இல்லை ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே இருக்கார், இல்லை
ஒரு காம்பினேஷனோடு இருக்கார் அவர் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஓன் பிஸ்னஸ் அதில் ரொம்ப பெரிய ஆள் ஆவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட் உறுதிப்படுத்திடும். ஸோ ரிஷபத்தில் பிறந்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டிய செக்லிஸ்ட் ரொம்ப சிம்பிள். சுக்ரன் எங்கே இருக்கார்? அவர் வந்து பலமாக இருக்காரா? ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்காரா 11th ஹவுஸ்? 2 இடம் தான் உங்களுக்கு பலம். குரு 8th ஹவுஸில் இருக்காரா 11th ஹவுஸில் இருக்காரா? ஏன்னா 3rd ஹவுஸில் குரு வந்துட்டாருன்னா உங்களுக்கு பெரிய ஸ்கோர் இல்லை. அது 8th ஹவுஸில் இல்லை 11th ஹவுஸில் வந்துட்டாருன்னா ஷுவராக ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் வசதியான ஆளாக இருப்பீங்க. 3rd கன்ஃபர்மேஷன், சனி கெட்டு போகல என் சார்ட்டில், எனக்கு என் விதியை நல்லபடியாக வச்சுருக்காரு, ஆவரேஜாக வச்சாலும் நல்லபடியாக வச்சுருக்காருன்னா டெஃபினட்டாக நீங்கள் வெல்தியாக இருப்பீங்க. 4th புதன், உங்களுடைய டேலண்ட் உங்களுடைய நாலேஜில் நீங்கள் லைஃப்பில் அடையக்கூடிய செல்வம், அடையக்கூடிய ஒரு வழி, ஒரு லக், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அது புதன். இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ரிஷப ராசியில் பிறந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வசதியாக தான் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். நான் வெறும் ராசி அடிப்படையில் அந்த எமோஷன் எப்படி இருக்கும், இந்த சந்திரனுக்கு எப்படிலாம் கோள்கள் இருந்தால் என்ன மாதிரியான ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜி படி. உங்களுடைய பர்த் சார்ட் இருக்குது, லக்னம் இருக்குது, யோக கிரகம் இருக்குது, கூட்டணி இருக்குது, கேந்திர கோண யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பஞ்சமாக புருஷ யோகம் இருக்குது, சந்திரனுக்கு சூரியனுக்கு அனபா சுனபா யோகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு ஜென்ரலாக ஒரு வியூக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் சார்ட் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஜாதகம் இல்லாதவங்க lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ பர்த் சார்ட் கையில் இருக்குது. பர்த் சார்ட் கையில் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ எந்த ராசி, அந்த ராசிக்கு சந்திரன் இங்கிலீஷில் அது 3 போட்டிருக்கோம். அதோடைய 2nd ஹவுஸை பாருங்கள். உங்கள் ஆர்வம் எங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி தொழில் செய்ய போகிறீங்க, எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண அடிப்படையில் சுக்கிரன் குரு இவங்க தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கோள். குரு ஒரு நிலையான வருமானம், சுக்கிரன் அதிர்ஷ்டம் ப்ளஸ் அவருக்கு திடீர் அதிர்ஷ்டம், பார்ட்னர்ஸ் மூலியமான லக் ஃபேக்டர் சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரத்துக்கு வசதி. அதுக்கு அடுத்த ரூல் என்னென்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் அந்த யோக கிரகங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோக கிரகங்கள் வலுவாக இருக்காங்களா? அப்படி இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களை வசதி ஆக்கிடும். சில பேருக்கு திடீர்னு ஜாக்பாட் மூலிமா கிடைக்கும். அதுக்கெல்லாம் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெதர் வி வில் ஹேவ் மணி ஆர் நாட். கடன் வந்தால் கூட சில பேர் பயந்துடுறாங்க. பட் கடன் நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கடன் திடீர்னு மாறிடும். அது பெரிய திடீர்னு வசதியாக மாறுவாங்க. சில பேர் நல்லா வசதியாக இருந்து திடீர்னு ஏழையாக மாறுவாங்க, சறுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காம்பினேஷன்றதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியாக இருப்பீங்களா, ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்களா, எவ்வளோ தூரம் அது அக்குமுலேட் ஆகும், எத்தனை மடங்கு உயர்வடைவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சில சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.